அமைச்சர் பொன்முடி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என தகவல் வெளியாகியிருக்கிறது. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. சைவம்னா இப்படி, வைணவம்னா இப்படின்னு. சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. நின்னுங்கனா 5, படுத்தா 10. நீ என்ன துரோகம் பண்ணாலும் அவனை மன்னிச்சுப்பான். ஆனா நின்னுங்கனா 5, படுத்தா 10. ஏடா ஒரு பீலா, அத மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. இப்ப பஸ்ல எப்படி போறீங்க? எல்லாம் ஓசு பஸ்ல போறீங்க. ஓசு பஸ்ல போறீங்க. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா திமுகவோட அமைச்சர் மனோ தங்கராஜ் இருக்கார்ல, அவரோட கோமணத்துல தான் சுத்தியா உருவியா போட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பேச்சாங்க இருந்தாலும் பேசினாப்ல. எல்லாரும் கோமணத்துல இருந்தா வந்திருப்போம். ஆனா என்னன்னா, நீ உங்க வகையாரெல்லாம் திருட்டு கோமணம். சரியா? அது எதுவும் யோகியமான கோமணமா இருக்கு. ஏன்னா அழுகு அழுதுக்கு இருக்க நீ. நான் பச்சை பால் வாங்குறேன் சார், அது நல்லா இருக்குது சார். ஏன் சார் அது நிறுத்துறீங்க? நல்லா தான் இருக்கும். சார் என் இஷ்டம் சார். எனக்கு என்ன வேணுமோ நான் 4.5% கொழுப்பு வேணாலும் சாப்பிடுறேன், 3% கொழுப்பு வேணாலும் சாப்பிடுறேன். அது நீங்க தீர்மானிக்க கூடாது. கொழுப்பு கூட நல்லதா இருக்குன்றது என்ன மாதிரியான கமெண்ட் சார்? எனக்கு புரியல. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. 2026லயே உங்களுடைய கோமணத்தை திமுக தலைமை உருவிருச்சு. இப்படி மனோ தங்கராஜுக்கு மட்டும் கிடையாது, விசிகேவில் இருக்கின்ற சானவாஸ் இருக்கார்ல, அவருடைய சீட்டையும் திருமாவளவன் புடுங்கி விட்டுருக்காப்ல. ஷானவாஸ் திமுகவுக்கு பயங்கரமா சொம்படிச்சு இன்ப வரைக்கும் கழுவி விடுறதுக்கு கூட தயங்காம பயங்கரமா சொம்படிச்சு திமுகவோட தலைமை கிட்ட ரொம்ப நெருக்கமா இருந்திருக்காரு. இது திருமாவளவனுக்கு பயங்கர கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. என்னைய போட்டு கொடுத்துட்டு என் இடத்துக்கு வரலாம் அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். உழுவனா நானு, நீ என்ன புதுசா போய் அங்க போய் சேர்றது அப்படின்னு இவரோட ஷானவாஸோட சீட்டை புடுங்கி விட்டுருக்காப்ல. 30 வருஷமா கட்சியில் இருக்கிறவன் நானு. முந்தானத்து கட்சியில் சேர்ந்து கட்சிக்கு போற கையை வச்சு என்னடா இருக்கா? நேரப்பா சண்டை போட்டுக்கிறீங்க. அதுக்காக அவன் உரிமை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? இவனையெல்லாம் கட்சியில வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சத்யராஜோட பொண்ணு இருக்குல்ல, அதுக்கும் சீட்டு கொடுக்கல. எப்படி ஒரே சூரியனோ ஒரே சேகர் பாபு ஐயா தான் இருக்க முடியும், அவர் மாதிரி யாருனாலையும் ஆக முடியாது. சேகர் பாபு கிட்ட நாயா வாலாட்டிட்டு விசுவாசமா இருந்தாங்க. எள்ளுன்னா என்னையா வந்து நின்றுப்பேன், காது கேட்காட்டி தான்டா எள்ளுன்னா என்னையா வந்து நிப்பாங்க. கடைசியில அப்பாவும் பொண்ணுக்கும் அல்வாவை தூக்கி பயங்கரமா சொருவி இருக்கு வாயிலேயே. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. நானும் ரவுடி தான். நீங்க ரவுடி எல்லாம் இல்ல, நீங்க ஃப்ராட். ரவுடி வேற, ஃப்ராட் வேற. உருப்படாது. ஷாலினி அந்த உருப்படாது. ஆனா அவன் தான் நிறைய நல்லா செஞ்சிருக்காங்க. அவன் என்னத்த வெங்காயம் செஞ்சுக்கிறா போப்பா. இவன் வந்ததுல இருந்தே நாங்க குட்டிச்சாரா தான் போயிருக்கோம். மக்களுக்கு நல்லா நடக்கலன்னு நினைக்கிறேன். ஆமா, எதுவும் நடக்கல, எதுவுமே இல்ல. எல்லாம் விலை வாச்சு, எல்லாம் விலை. எது வாங்க போனாலும் நிறைய கொலை. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. பெண்ணுங்களை கற்பழிக்கிறது நிறைய வந்த இவங்க ஆட்சி வந்தாவே அதான் நடக்கும். எரியுதடி மாலா போடு. அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்றேன். யாருக்கு ஓட்டு போட போறீங்க? குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே. திமுக உடனான கூட்டணி அதனையும் தாண்டி புனிதமானது என மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் கூறியிருக்கிறார். அவனை யாராவது பாத்தீங்களா? ரொம்ப கூலா தான் இருக்காரு திரு ஸ்டாலின் அவர்கள். அவருடைய பேட்டி பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு வழங்க போறோம் தெரியுமா?
இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 63,124 பேருக்கு எங்க ஒருக்கா சொல்லு. 63,124 பேருக்கு மர்க்கா சொல்லு. 63,124 பேருக்கு மர்க்கா சொல்லு. 63,124 பேருக்கு. அறிவு இருக்கு அவனுக்கு? வயிற்றுக்கு சொல்ல தானே திங்கிற? படிக்காத முண்டோன்னு சொல்லி கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு சொன்னேன். ஓட விட்டுட்டே பையன் சார் இந்த பால்சாமி. இவன் சீரியஸா பேசினா செம்ம காமெடியா இருக்கு. பாத்திருக்கியா நீ? பார்த்தது இல்ல. இப்ப பாரு. 2400 கோடி ரூபாய் கல்விக்கு தர வேண்டிய நிதியை நீங்கள் மும்மொழி கொள்கையை இருமொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் மும்மொழி கொள்கைதான் எங்களுடைய உயிர் மந்திரம் என்று அந்த தர வேண்டிய பணத்தை கூட உதறி தள்ளியவர் எங்கள் முதல்வர் அவர்கள். மும்மொழி கொள்கைதான் எங்களுடைய உயிர் மந்திரம் என்று மும்மொழி கொள்கைதான் எங்களுடைய உயிர் மந்திரம் என்று என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஆகவே தான் நாங்கள் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கின்றோம். ஆகவே தான் நாங்கள் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கின்றோம். கட்சி ஆரம்பிச்சது யாருன்னு தெரியல, கட்சியை தொடங்கினது எதுக்குன்னு தெரியல. நீ எல்லாம் ஒரு அமைச்சர். நேற்று பாருங்க, உதாரணத்துக்கு நேற்று தினம் தேர்தல் அறிவிப்பு வெளியிடுறார். இந்த டிவி எல்லாம் பாத்துருப்பீங்க. அறிவிப்பு வெளியிட்டதையும் முடிஞ்ச உடனே நிருபர் கேட்கிறார், என்னங்க இந்த அறிவிப்புல சில விளக்க கேட்கிறேன்னு. உடனே அங்க இருக்கிற RS பாரதி அதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் சொல்ல முடியாது. தெரிஞ்சா தானே முதலமைச்சர் சொல்ல முடியும். சொல்லுவாங்க, அவர்கிட்ட கேட்க வேணுங்கிறாரு. அப்புறம் எதுக்கு திமுக தலைவர், இந்த கட்சிக்கு எதுக்கு தலைவர், பொம்மை முதலமைச்சரா போயிட்டு வேற என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியல. எப்படி கேப்டனை வந்து தவறானவரா குடிக்கிறாரு, அடிக்கிறாரு, கோவப்படுறாரு எல்லாம் அப்படின்னு சொல்லி அவரை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி எப்படி அதை நெகட்டிவா மக்கள் கிட்ட கொண்டு போனாங்களோ. A few moments later. அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வராக கட்டாயம் பதவி ஏற்பார் என்பதை இந்த நல்ல நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பச்சோந்தி மேடம். பச்சோந்தியா? கால்பி பிரேமா, அது என் பட்ட பேர் தான். பச்சோந்தி பிரேமான்னு கூப்பிடு மேடம். நீங்க எந்த கட்சி போனாலும் சரி, சாவர வரைக்கும் என் ஓட்டு உங்களுக்கு தான். இது செத்த என் பிரௌனி மேல சத்தியம். நன்றி தம்பி. இப்ப புரியுதா? ஆளுங்கட்சியில இருந்தாதான் மக்கள் சேவை செய்ய முடியும். ஆமா, இந்த பச்சோந்தின்னு கூப்பிடுறதால ஒண்ணு ஃபீலிங்ஸ் வேணாம். மக்கள் சேவை தான் நம்ம போக்கஸ். இந்த பச்சோந்தி ஒண்ணு லேசப்பட்டது இல்ல. எங்கேயோ இருக்கிற பூச்சிய எப்படி தாவி பிடிச்சி இழுத்துரு தெரியுமா? ஆமாக்கா, அதேதாக்கா நம்ம கொள்கையும். எந்த கட்சி எங்க இருந்தாலும் நம்ம தாவி போய் அந்த கட்சியில சேரணும்க்கா. நீங்க குள்ளநரிய பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் அது கிட்ட குள்ளநரி திருட கூடாதுன்னு சொல்லணும். குள்ளநரி திருட கூடாது, குள்ளநரி திருட கூடாது, குள்ளநரி திருடவே கூடாது. என்ன சொன்னீங்க? நான் திருடுறேனா? கோவை மக்களே, கரூரை திருடி முடிச்ச குள்ளநரி இப்போ கோயம்புத்தூரை திருட வந்திருக்கு. எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. நீங்க அந்த குள்ளநரியை எங்க பார்த்தாலும் குள்ளநரி திருடக்கூடாது, குள்ளநரி திருடக்கூடாதுன்னு சொல்லணும். புரியுதா?